ஆதியும் அந்தமுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஸ்தேவானினுடைய பிரசங்கத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி அங்கே சனகரின் என்று சொல்லக்கூடிய யூதர்களினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு செய்கிற சங்கத்துக்கு முன்பாக அங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டதை நாம் பார்க்க முடியும். லிபர்த்தினர் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அந்நிய பகுதியில் வாழ்ந்த யூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையாக கூட இது இருக்கிறது. இன்றைய நாட்களில் லிபர்த்தினர் என்பதற்கு கட்டுப்பாடுகள் இல்லாமல் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் கொண்டவர்கள் என்று பொருள்படக்கூடியதாகவும் இருக்கிறது. வாக்குவாதத்தில் தோற்று போய் இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் பயன்படுத்துகிற தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பேசி பார்க்கிறார்கள், ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் உடனே கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் தீர்மானம் எடுத்து ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஸ்தலத்தை இயேசு அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவர்கள் அவன் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் அவனை பார்க்கிற பொழுது அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அனைவருக்கும் தெரிகிறது ஸ்தேவான் குற்றமற்றவன், நேர்மையானவன் மற்றும் வல்லமையானவன் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி இருக்கும் பொழுது அவன் செய்த பிரசங்கத்தை தான் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஸ்தேவான் என்கிற பெயருக்கு அர்த்தம் முடியப்பர் என்று சொல்லி தமிழிலே அது அழைக்கப்படுகிறது. முடிசூடியவர் என்று சொல்லி பொருள்படக்கூடிய பொருளை உடையவனாக இருக்கிற ஸ்தேவான் இஸ்ரவேலின் வரலாற்றை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறதைத்தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவனுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? தேவனுடைய அழைப்பை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான். தேவனுடைய மீட்பை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். சட்டங்கள் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டன என்பதை நினைவுபடுத்துகிறான். முதல் வாசஸ்தலம் வனாந்தரத்திலே கட்டப்பட்டது என்கிறதை நினைவுபடுத்துகிறான். சாலமோன் கட்டிய தேவாலயத்தை அவன் அங்கே நினைவுபடுத்துகிறான். கடைசியிலே அவர்கள் குற்றங்களையும் நியாய தீர்ப்பையும் நினைவுபடுத்தி தன்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புள்ளியிலிருந்து எப்படி ஒரு மிகப்பெரிய அருமையான கோலத்தை போடுகிறார்கள் என்பது போல இங்கே தேவன் தனிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து இஸ்ரவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தேசத்தை உண்டாக்கி உங்கள் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், நீங்கள் அவருக்கு செய்த பிராயச்சித்தம்தான் என்ன, அவருக்கு செய்த கைமாறுதான் என்ன, நன்றி கடன் தான் என்ன, நீங்கள் இவ்வளவு கேடான காரியங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உறுதி என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக அவனுடைய பிரசங்கங்கள் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பை பற்றி அவன் அருமையாக 2லிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் பேசுகிறான். கல்தையர் தேசம் என்று அழைக்கக்கூடிய அந்த மொசபத்தோமியா தேசத்திலிருந்து அவனை அங்கே ஆண்டவர் அழைக்கிறார். அவன் காரானூரிலே வரும்பொழுது தன்னுடைய தகப்பனார் மரிக்கிற வரையிலும் தேராகு, அதாவது தேராகு என்கிற பெயருக்கு அர்த்தம் பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் மரிக்கிற வரையிலும் அவன் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்ப தேவன் காட்டின கானான் தேசத்திற்கு வந்தான் என்று இங்கே ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குகிறார். அந்த ஒரு தனி மனிதன், அதாவது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுகிறதே, அதன்படி இங்கே ஆண்டவர் ஒரு தாய் தகப்பனை அழைத்து அவர்களிடத்தில் குழந்தைகளே இல்லாமல் இருக்கும் பொழுது, கானானில் ஓரடி நிலம் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது,
சந்ததிகளுக்கு வாய்ப்பே இல்லாத போது ஆண்டவர் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று தீர்க்கன் உரைக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி ஆபிரகாமை அழைத்து அவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிற அழைப்பை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, அவனுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருடங்கள் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னபடி அங்கே யோசேப்பு சிறையாக்கப்பட்டதையும், யோசேப்பு அங்கே அதிபனாய் மாற்றப்பட்டதையும், யோசேப்பு மறக்கப்பட்டதையும் கூறி, அப்படிப்பட்ட யோசேப்பை அறியாத வேறொரு ராஜ்யன் தோன்றின பொழுது நம்முடைய ஜனங்கள், முன்னோர்கள், பிதாக்கள் அங்கே எகிப்திலே உபத்திரவப்பட்டார்கள். அங்கே எல்லா ஆண் பிள்ளைகளினுடைய தலைகளும் அங்கே வாங்கப்பட்டிருந்த பொழுது, உயிர்கள் வாங்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, சௌந்தரியமாய் பிறந்த மோசே என்பவன் அவன் காக்கப்பட்டான். அவன் 40 வயதிலே தன்னுடைய முயற்சியினால் விடுதலையை பெற்றுத்தந்து விடலாம் என்று சொல்லி நினைத்தான். அது முடியலை. 80வது வயதில் தேவனால் அனுப்பப்பட்டு எகிப்திலிருந்து அவன் விடுதலையை வாங்கி தந்தான் என்கிற காரியத்தை தன்னுடைய 2வது பிரசங்கத்திலே அவன் செய்கிறதை பார்க்கிறோம். மீட்பை குறித்து பேசுகிறான். இது எகிப்திலே நடந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பிதாக்களை நம்முடைய தேவன் மீட்டு கொண்டு வந்தார் என்கிற காரியத்தை அவன் சொல்லுகிறான். அத்தனையாய் அதிசயமாய் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு வந்த ஆண்டவர் அங்கே மனசாட்சியின் காலத்தை அவர்களுக்கு மாற்றி, அவர்கள் சட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கும்படியாக மோசேயை சீனாய் மலையில் அழைத்து அவனுக்கு ஆண்டவர், நாம் இன்றைக்கும் கடைபிடிக்கிற, இன்றைக்கும் சனகரின் சங்கத்தின் முன்பாக நிறுத்தி இருக்கிறீர்களே, இந்த நியாயப்பிரமாணங்கள் அனைத்தையும் நம்முடைய முற்பிதாவாகிய மோசேயின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்தருளினார் என்கிற பிரசங்கத்தையும் அவன் செய்கிறதை பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் அந்த மோசே என்று சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் பின்வாங்கி அவர்கள் அந்த நேரத்திலேயே என்ன செய்தார்கள்? மலைக்கு சென்ற, நியாயப்பிரமாணத்தை பெற்று வரும்படியாய் சென்ற அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது, எங்களை நடத்துகிறதற்கு முன் செல்கிற தெய்வங்களை உண்டாக்குங்கள் என்று சொல்லி, நீங்கள் அந்த நேரத்திலேயும் நீங்கள் உங்கள் கன்றுக்குட்டியை செய்து வந்து ஒரு நிர்வாண ஒரு பண்டிகையை கொண்டாடினீர்கள் என்பதையும் அவர்களுக்கு எச்சரித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தெய்வங்களை உண்டு பண்ணினீர்கள் என்று 38வது வசனத்திலிருந்து 43வது வசனங்கள் வரையிலும் பேசுகிறான். இன்றைக்கும் மோசேயினால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் தான் அநேக நாடுகளினுடைய சட்டங்களாக அவைகள் கையாளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவரினால் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் அநேகருடைய சட்டங்களிலே, அந்த நாடுகளின் சட்டங்களிலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து முதல் வாசஸ்தலத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் மோசேயை கட்டும்படியாக, நீ மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய் என்று சொல்லி நாம் ஆசரிக்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் மோசேயின் மூலமாக செய்து தந்தார். அது யோசுவாவின் கரங்களுக்கு மாற்றப்பட்டது. தாவீதினுடைய நாட்கள் வரையிலும் நாம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் தான் ஆசரித்து வந்தோம் என்கிற காரியத்தையும் அங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். சாலமோன் தான் ஒரு ஆலயத்தை கட்டினான் என்பதை 46வது வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரையிலும் அவன் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய தேவனுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் தாவீதை கட்ட விடாதபடி அங்கே சாலமோனை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். செய்த போதிலும் கூட ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அவர் தன்னுடைய உலகத்தின் மீட்பின் திட்டத்தை ஒரு ஆலயத்திற்குள்ளாக அடக்கிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே சாலமோனோடு கூட பேசின காரியங்களையும் இங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்படக்கூடிய பிரசனத்தை அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது நாயினூர் விதவையினுடைய மகனை அவர் உயிரோடு எழுப்பின பொழுது தெருவிலே தேவ பிரசன்னம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு திருமண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது தேவன்
செய்த அற்புதத்தின் மூலமாக அங்கே அந்த திருமண வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதை பார்க்க முடியும். ஒரு சமாரிய பெண்ணிடம் பேசும்போது கிணற்றண்டையிலே அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது ஒரு ஊரையே கூட்டி கொண்டு வந்து விட்டாலே அங்கே தேவ பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். பேதுரு நடந்து போகிற வெளிகளிலெல்லாம், பவுல் நடந்து போகிற சந்தை வெளிகளிலெல்லாம் தேவ பிரசன்னம், அதாவது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்பதை அங்கே சாலமோன் ஆலயம் கட்டின பொழுதே ஆண்டவர் அவனோடு கூட பேசிவிட்டார் என்பதை தெளிவாக இங்கே அவர்களுக்கு ஸ்தேவான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். 48ஆம் வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையோ என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அங்கே சாலமோன் கட்டின ஆலயத்தை பேசிவிட்டு அங்கே ஒரே தேவனினுடைய திட்டம் அது உலகளாவியனதாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிரசன்னத்தை ஒரு கூண்டிற்குள்ளாக அடைக்க முடியாது என்பதை சாலமோனுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார் என்கிறதையும் அங்கே ஸ்தேவான் நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது மக்களினுடைய முரட்டாட்டத்தையும் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பையும் 51வது வசனத்தில் இருந்து 53வது வசனம் வரையிலும் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்லி, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ அவரை சிலுவையில் பிடிச்சு அவரை கொலை செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் பாதகர்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்கள் இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், நீங்கள் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துகிறவர்கள், நீங்கள் நீதிபரராகிய இயேசுவின் வருகையை முன்னறித்தவர்களை கொலை செய்தவர்கள் என்று சொல்லி அத்தனையாய் சாடி தன்னுடைய பிரசங்கத்தை அவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அவங்க எல்லாரும் காதுகளை, அதாவது விருப்பமில்லாத செய்திகள் தங்களுக்கு வருகிறபடியினால அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு இந்த செய்திகளை கேட்டபொழுது ஒரு புள்ளியிலிருந்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கி உங்களுக்கு எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார். நீங்கள் அவருக்கு செய்த கைமாறு அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவரை ஒரே ஒரு துணியில் ஒரு கல்வாரி சிலுவையில் மாட்டி தொங்க விட்டு விட்டீர்களே, சொந்தமானதில் வந்த அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொன்ன பொழுது அதை கேட்க மனதில்லாதவர்கள் உரத்த சத்தமிட்டு காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை போல ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய அழைப்பை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவர் நமக்கு வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை எப்படிப்பட்ட அடிமைத்தனமாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பெருமூச்சாயிருந்தாலும், எப்படிப்பட்ட ஜீவனை கசப்பாக்குகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நம்மை மீட்டெடுக்க முடியும் என்பதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகள், அன்றைக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம்
பிரமாணம், இன்றைக்கு நமக்கு அருமையான வேதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சீனா மலையில் கொடுக்கப்பட்ட காரியங்களைப் போல வாழ்க்கையில் ஒழுக்கங்களை பின்பற்றி இந்த பூமியில் சாட்சியாய் வாழ்வுகிறதற்கு தேவன் தந்திருக்கிற வசனங்களை ஒன்று விடாமல், அவைகளை பிரட்டாமல் சரியாக நாம் போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு எங்கும் தொழுது கொள்ளும்படியாய், எங்கும் அற்புதங்களை செய்து விடும்படியாய் எல்லா இடங்களிலும் வந்திருக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் சொல்லி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்கிற எச்சரிப்பை நாம் ஸ்தேவானைப் போல சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமானால், பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றிருக்கிற நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை மக்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.